Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற கான்செப்ட், அதோட பேசிக்ஸ் என்னென்ன இருக்குது அண்ட் அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்டான செக்ஷன் நம்மளோட ஆப்டிடியூட் சீரீஸில், ரைட்? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இனிஷியலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா என்ன? சிபி அப்படின்னு சொல்லுவோம், அப்ரிவேஷனில் சிபி அப்படின்னு சொல்லுவோம். அதோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ், ரைட்? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்ன அர்த்தம்? ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸ், ரைட்? ஸோ த ப்ரைஸ் அட் விச் அன் ஆர்டிக்கல் இஸ் பர்ச்சேஸ்டு. ஸோ நம்ம இப்போ ஒரு ப்ராடக்டை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டை எவ்வளோ கொடுத்து வாங்கணும் அதுதான் நமக்கு என்ன சொல்லுவோம்? காஸ்ட் ப்ரைஸ், ஓகே? தென் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா த ப்ரைஸ் அட் விச் தி ஆர்டிக்கல் இஸ் சோல்டு. அப்போ அந்த ப்ரைஸ் நம்ம வாங்கின ஆர்டிக்கல் ஆர் வாங்கின அந்த ப்ராடக்டை விற்கிறோம், அதுதான் வந்து என்னது? செல்லிங், ரைட்? அப்போ அந்த விற்கிறதுக்கு நம்ம கொடுத்த ப்ரைஸ், ரைட்? விற்கிறதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்தோமோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராஃபிட் ஆர் கெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ப்ராஃபிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வாங்கின விலையை விட அதிகமாக நம்ம விற்றோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க போகிறது ப்ராஃபிட், ரைட்? ஸோ அதான் இங்கே சொல்கிறோம். செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட கிரேட்டர் தானாக இருந்துச்சுன்னா, ஓகே? ஸோ இஃப் செல்லிங் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தேன் காஸ்ட் ப்ரைஸ், எஸ்பினா என்ன? செல்லிங் ப்ரைஸ், அதாவது நம்ம விற்ற ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது நம்ம வாங்கின விலையை விட, ஓகே? இப்போ நம்ம ஒரு 500க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம், அது ஒரு 550க்கு விற்றா கூட 50 rupees நமக்கு அதிகம், தட் இஸ் ப்ராஃபிட், 50 rupees ப்ராஃபிட், ரைட்? அதுதான் அங்கே ப்ராஃபிட் ஆர் கெயின் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ் அப்படின்னா இஃப் செல்லிங் ப்ரைஸ் இஸ் லெஸ் தென் காஸ்ட் ப்ரைஸ், அதாவது நம்ம வாங்கின விலையை விட விற்ற விலை கம்மி. இப்போ நான் 500க்கு வாங்கி அதை ஒரு 400க்கு தான் நான் சேல் பண்ணிருக்கேன் அப்படின்னா எனக்கு அது லாஸு, ரைட்? 100 rupees லாஸு. ஸோ அதுதான் வந்து நம்ம லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராஃபிட் அண்டு லாஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், ஓகே? நெக்ஸ்ட்டு ஃபார்முலாஸ், என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது நமக்கு இங்கே பேசிக்காக அப்படிங்கிற விஷயம். ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். ஸோ செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா வில் கெட் ப்ராஃபிட். அதாவது செல்லிங் ப்ரைஸ் கிரேட்டர் தானாக இருந்து காஸ்ட் ப்ரைஸ் விட செல்லிங் ப்ரைஸ் கிரேட்டர் தான் இருக்குது அப்படின்னா நம்ம இது யூஸ் பண்ணுவோம், ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் பண்ண போகிறோம். தென் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா லாஸு, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுவோம், அதாவது நமக்கு லாஸ்ட் ஆயிடுச்சு, ரைட்? ஸோ நம்ம விற்றது கம்மியான அமௌண்ட்டு வாங்கினதை விட அப்படின்னா நமக்கு லாஸு. அடுத்து இந்த ஃபார்முலா தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா. மேலே இருக்கிறது ப்ராஃபிட், இப்போ கண்டுபிடிக்க போகிறது ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ அதோட ஃபார்முலா என்னென்னா எஸ்பி மைனஸ் சிபி டிவைடட் பை சிபி இன்ட்டு 100. இன்கேஸ் நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் அதாவது ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா எஸ்பி மைனஸ் சிபி டிவைடட் பை சிபி இன்ட்டு 100. ஸோ எஸ்பி மைனஸ் சிபி வந்து நமக்கு என்ன அப்படின்னா ப்ராஃபிட்டு. ஸோ ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ இதுதான் நம்மளுக்கு இதோட ஃபார்மட், ரைட்? ஸோ ப்ராஃபிட்னா என்ன அர்த்தம்? ஸோ அப்போ நம்ம ப்ராஃபிட்னா என்ன அர்த்தம்? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸை தான் நம்ம ப்ராஃபிட் சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸை ப்ராஃபிட் அப்படின்னு பேசலாம். ஸோ ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ அதுதான் நம்மளோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ், ஓகே? தென் லாஸோட பர்சன்டேஜ் என்ன? சேம். ஸோ அப்போ என்னது? சிபி மைனஸ் எஸ்பி டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ இதுதான் நம்மளோட லாஸ் பர்சன்டேஜ், அதாவது லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ லாஸ் எவ்வளோ ஆச்சு டிவைடட் பை அதோட காஸ்ட் ப்ரைஸ் வாங்கின விலை என்ன இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா லாஸ் பர்சன்டேஜ். அதே விஷயம் தான் இங்கே. ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிது, அதோட காஸ்ட் ப்ரைஸ் நம்ம வாங்கின விலை என்ன இன்ட்டு 100. ஸோ ஏன்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறப்ப இன்ட்டு 100 போடுவோம், ரைட்? தென் ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா வென் பர்சன்டேஜ் தட் இஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிவன் செல்லிங் ப்ரைஸ் ஆர் காஸ்ட் ப்ரைஸ் ஆர் கிவன். ஸோ ஏதோ ஒன்று ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் கேட்டாங்கன்னா யூஸ் பண்ணுவோம் ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டு செல்லிங் ப்ரைஸ் கேட்டால் ஃபார்முலா. அதுக்கு தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு ரெண்டும் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம லாஸ்ட்டாக இங்கே பேசுகிற ஃபார்முலாஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். எது? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க, காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். ஆர் நமக்கு செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னா ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் நத்திங் பட் 100 டிவைடட் பை 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ். அதாவது ப்ரீவியஸோட அப்படியே ரெசிப்ரோக்கல். ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த 100 மேலே போகும், இது இங்கே டிவைடில் வரும், செல்லிங் ப்ரைஸ் ப்ராடக்ட்டில் இருக்கும். ஏன்னா எனக்கு இது தேவை அப்படின்னா இதை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு
ரிமைனிங்லாம் அங்கே கொண்டு போகிறேன். அதுதான் இந்த ஃபார்முலா. ஓகே, அப்போ செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இது. தென் 6th ஒன் என்ன அப்படின்னா, வென் லாஸ் பர்சன்டேஜ் செல்லிங் ப்ரைஸ் ஆர் காஸ்ட் ப்ரைஸ் ஆர் கிவன். ஸோ லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க, செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஸோ நான் எப்படி செல்லிங் ப்ரைஸ் ஆர் காஸ்ட் ப்ரைஸ் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு ஒன்று கேட்குறாங்கன்னா ஃபார்முலா. ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னா 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்டூ சிபி. மேலே பார்த்தா அதே ஃபார்முலா தான். இங்கே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் போடுறப்ப ப்ளஸ் போடுவோம், லாஸ் பர்சன்டேஜ் போடுறப்ப மைனஸ் போடுவோம், அவ்வளோதான் டிஃபரெண்ட். ரைட். சிமிலர்லி காஸ்ட் ப்ரைஸ் வேணுன்னா இதை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இதை இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எஸ்பி இன்ட்டு 100 ரைட் டிவைடட் பை என்னது 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு வரும். ரைட், இதுதான் நம்மளுக்கு ஃபார்மேட். நெக்ஸ்ட் 7th ஒன் என்ன அப்படின்னா, செல்லிங் ப்ரைஸ் விச் இஸ் நத்திங் பட் ப்ராஃபிட் ப்ளஸ் காஸ்ட் பர்சன்டேஜ். ஸோ செல்லிங் ப்ரைஸ்னால் நமக்கு என்ன சொல்லுவோம், நமக்கு வந்த ப்ராஃபிட் ப்ளஸ் காஸ்ட் பர்சன்டேஜ் ரெண்டையும், இன்கேஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துட்டு ஆர் லாஸ் கொடுத்துட்டு காஸ்ட் பர்சன்டேஜும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்ன காஸ்ட் ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகே, இங்கே கொடுக்கறது பர்சன்டேஜ். ஓகே, இங்கே பர்சன்டேஜ் கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தா செல்லிங் ப்ரைஸ் ஃபைன் பண்ண ஃபார்முலா இது. இங்கே பர்சன்டேஜ் இல்லை, வெறும் ப்ராஃபிட் ஆர் லாஸ் மட்டும் கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னா செல்லிங் ப்ரைஸோட ஃபார்முலா இது. சிமிலர்லி செல்லிங் ப்ரைஸ் வென் லாஸ்ட் மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா சிபி மைனஸ் திஸ், தட் இஸ் சிபி மைனஸ் லாஸ் இஸ் நத்திங் பட் செல்லிங் ப்ரைஸ். ரைட், அவ்வளோதான் விஷயம். எப்படி இந்த ஃபார்முலா வருதுன்னா, நம்ம முன்னாடி எழுதியிருந்தோம்ல, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ப்ராஃபிட். ரைட், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு என்னது ப்ராஃபிட். ஸோ அதிலேருந்து இந்த மைனஸ் காஸ்ட் ப்ரைஸை ரைட்டில் கொண்டு வந்திருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. சிமிலர்லி இங்கே என்ன, அதே சேம் ஃபார்மேட், காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு லாஸ்ன்னு வருமா. ரைட், ஸோ லாஸ்ன்னு வரும். ஸோ அந்த லாஸ் இந்த இங்கேயோ அதை இங்கேயோ கொண்டு வந்தீங்கன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். இதுதான் இந்த ஃபார்மேட். ரைட், சிமிலர்லி அடுத்து அதே மாதிரி காஸ்ட் ப்ரைஸ் கேட்டாங்கன்னா சேம். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் இங்கே வச்சுக்கிட்டு இதை இங்கே கொண்டு போனீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஃபார்முலா. ஆர் காஸ்ட் ப்ரைஸ் இங்கே வச்சுக்கிட்டு லாஸ் இங்கே கொண்டு போனீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் ப்ளஸ் லாஸ் வந்து நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ ஃபார்முலாஸ் நமக்கு இருக்குது. இங்கே ஒரு 8 ஃபார்முலாஸ் நம்ம பேசியிருக்கோம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம அப்கமிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண போகிறோம். இதில் இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், இந்த ப்ராஃபிட் பர்சன்ட் லாஸ் பர்சன்ட் கண்டுபிடிக்கிற இந்த ஃபார்முலா, அண்ட் தென் இந்த செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஃபைன் பண்ணுற இந்த 2 ஃபார்முலா. ரைட், ஸோ இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட். மற்றதெல்லாம் நம்ம பேசிக்காக பேசின விஷயங்கள் தான். ஓகே, தட்ஸ் ஆல். தென் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம் இன்னைக்கு வீடியோவில், அண்ட் தென் ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next வீடியோ. ஓகே, ஸோ இப்போ ப்ராப்ளம் 1 என்ன அப்படின்னு பாருங்கள். எ பர்சன் buys a mobile for rupees 19,500. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு மொபைலை rupees 19,500க்கு வாங்குறாரு அண்ட் சேல்ஸ் இட் ஃபார் rupees 16,000. calculate the loss percentage. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது பாருங்கள், லாஸ் பர்சன்டேஜ். ஏன்னா இங்கே பாருங்கள், வாங்கினது 19,500, சேல் பண்ணது 16,000. அப்போ 3,500 அவருக்கு லாஸ், கரெக்டாக. அப்போ அந்த லாஸோட பர்சன்டேஜ் என்ன, ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், லாஸ் டிவைடட் பை சிபி இன்ட்டு 100. ரைட், அதை போட்டிங்கன்னா முடிஞ்சு. அப்போ ஃபார்முலா என்ன நமக்கு, ஸோ லாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ் இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. அதாவது திஸ் இஸ் நத்திங் பட் லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. கிவன் என்னது, காஸ்ட் ப்ரைஸ், அதாவது வாங்கின வேலை. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 19,500. செல்லிங் ப்ரைஸ் எஸ்பி, சேல் பண்ண வேலை. ரைட், ஸோ எஸ்பி இஸ் நத்திங் பட் 16,000. அப்போ அங்கே ஃபார்முலாவில் போட போகிறோம். ஸோ லாஸ் பர்சன்டேஜ் இஸ் நத்திங் பட் 19,500 minus 16,000 divided by the cost rate is 19,500 into 100, that is percentage. Right, so percentage la da irukum, ena into 100 போடுறப்ப it becomes percentage. So அப்போ இது ரெண்டு separate பண்ணா you'll get 3,500 divided by so 19,500 into 100. Okay, next என்ன பண்ணலாம், so cancel ஆகிறது terms எல்லாம் cancel பண்ணலாம். So இந்த 2 0 cancel and then remaining என்ன வரும், 35 by 95 into 100 அப்படின்ற மாதிரி நமக்கு ஆன்சர் வரும். தென் இந்த 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன, 3,500 டிவைடட் பை 195 பர்சன்டேஜ். ரைட், இந்த பர்சன்டேஜ் இருக்குது, அந்த சிம்பிள் அப்படியே வச்சுக்கிறோம். தென் 3,500 பை 195 பண்ணிங்கன்னா யூ வில் கெட் என்ன, 17.94%. அவ்வளோதான் இந்த லாஸ் பர்சன்டேஜில் கேட்டிருந்த இந்த ஒரு கொஸ்டின். ரைட், இல்லை டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், லாஸ் இதில் கண்டுபிடிச்சிட்டு கூட, லாஸ்னால் நமக்கு என்ன ஃபார்முலா, ஸோ லாஸ் இஸ் நத்திங் பட் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ரைட், ஸோ காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ்னால் என்ன, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 19,500 மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்து 16,000, ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா வில் கெட் என்ன, 3,500. ஸோ இதை தான் நம்ம இங்கே எழுதியிருப்போம். ஆக்சுவலி ஃபார்முலாவில் மேலே எழுதி 3,500 கொண்டு வந்திருப்போம். இதுதான் நான் ரெண்டு ஃபார்முலாவையும் சொல்லியிருந்தேன், சிபி மைனஸ் எஸ்பி டிவைடட் பை சிபி இன்ட்டு 100 பேசியிருப்போம்.
ஆர் லாஸ் பை சிபி இன்ட்டு 100 எதை வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 1, ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் ஜஸ்ட் நான் இந்த பேசிக்ஸ், அதாவது ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்குது அண்ட் தென் அதை பேஸ் பண்ணி ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணியிருக்கேன், ரைட்? ஸோ அப்கமிங் வீடியோவில் இதை பேஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸை பற்றி நம்ம பார்ப்போம், ரைட்? பட் இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜ் அண்டு 5th and 6th ஃபார்முலா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நிறைய கொஸ்டின் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் செக்ஷனில் கேட்குறாங்கன்னா இந்த 4 ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நமக்கு வரும், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you.